அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சேம்பர் ஆஃப் நாலேஜ். நான் உங்கள் மம்மி சுசன். ரீசெண்ட் டைமில் வந்து நான் வேர்ட் எடுத்திருந்தேன். என்ன சாப்டரில் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டாப்பிக்கை தான் வந்து தேர்ந்தெடுத்தீங்க. நான் வந்து எல்லா அவுட்லெட்லையும் அந்த பூலிங் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து இந்த சாப்டர் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஓகே ஃபைன், we're gonna talk about this. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி I'm just gonna tell you that நீங்க வந்து ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் மைண்ட் அண்ட் திருத்தல்கள் செய்யணும், இல்ல வந்து நீங்க வந்து இன்னும் பெட்டரான ஒரு பர்சனா ஆகணும் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஓப்பன் ஓப்பன் மைண்ட் அண்ட் ஓப்பன் ஹார்ட்டோட வந்து இந்த வீடியோ முன்னாடி நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா குட் ஃபார் யூ. பிகாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இஸ் எசென்ஷியல். அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். பட் இந்த வீடியோ வந்து நான் சொல்றத கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காகவோ இல்ல வந்து கிரிட்டிக் பண்ணணுன்றதுக்காகவோ வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் இந்த வீடியோல வந்து நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடுவேன். என்னோட வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நாளைக்கு இருக்கும், 4 நாளைக்கு இருக்கும், அது 4 நாள் இருக்கும். ஆனா வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. நீங்க வந்து தொடர்ந்து மத்தவங்களை கூட சொல்லிக்கிட்டே உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க வந்து எங்க தவறு பண்றீங்க அப்படின்ட்டுன்னு நீங்க வந்து திருத்திக்காம, நீங்க வந்து திருத்தல்கள் செய்யாம நீங்க பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான முன்னேற்றமும் உங்க லைஃப்ல வராது. ஓகே, அண்ட் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் வந்து அது வந்து உங்க கை நழுவி போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஐ மீன் லெட்ஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஓகே, நான் வந்து இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, ஏன் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஏன் வந்து தாம்பத்திய உறவுல வந்து ஏன் வந்து நீங்க வந்து தாம்பத்திய உறவு அப்படின்ட்டு வரும்போது ஏன் உங்களால வந்து எக்ஸல் பண்ண முடியல, அதாவது ஏன் வந்து உங்களால ப்ராப்பரா, அதாவது உங்களால வந்து ஒரு ஒரு நல்ல தாம்பத்திய உறவுல வந்து ஏன் உங்களால ஈடுபட முடியல, அதுவும் இல்லாம வந்து நீங்க ஈடுபட்டாலும் ஏன் வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ஆக மாட்டேது, ஏன் வந்து உங்களால உங்க பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியல, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச போறோம். எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கட் அண்ட் ரைட்டா நான் பேச போறேன். தாட்ஸ் ஒன் திங். அண்ட் வந்து நம்ம புக்கு, அதாவது காமசூத்ரால இருந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிற சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். ஓகே, பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்க காமசூத்ராவை படிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. So things I have to do because you don't want to do it, right? So I'm going to talk a little bit about நம்ம ancestors என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு, so you can actually learn from that. Alright? Why are you bad in bed? ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நான் 6 முக்கியமான எசென்ஷியலான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஒண்ணா பாத்துடலாம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்வம் இல்ல, உங்களுக்கு வந்து உடல் உறவுல ஆசையும் இல்ல. இப்ப நீங்க சொல்லுவீங்க, என்னங்க சொல்றீங்க, நான் 24 மணி நேரமும் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் 24 மணி நேரமும் அதை நினைச்சிட்டு இருக்கானா அவனுக்கு அதுல ஆர்வம் இருக்கு அப்படின்றது கிடையாது. நிறைய ஆண்களுக்கு ஆக்சுவலி வெறும் காமம் தான் இருக்கு. உங்களுக்கு ஆசையும் இல்ல, ஆர்வமும் இல்ல. பெண்களோட உடல் மேல உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆர்வமும் இல்ல. அவளோட உடலை வந்து புரிஞ்சுக்கணும், அவளோட உடலை வந்து தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு வந்து எப்படி சுகம் கொடுக்கறது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் ஆசையும் வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்க வந்து டாக்டர் ஆகணும்னா என்ன செய்வீங்க? எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா? அத்தனை வருஷம் நீங்க படிச்சாதான் நீங்க வந்து டாக்டர் ஆக முடியும். நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோன்னே உடனே நீங்க ஆயிட முடியாது. ஆமாவா இல்லையா? அப்ப எப்படி நீங்க உடல் உறவு மட்டும் நீங்க மண்டையில நினைச்சோடனே உடனே அது நடந்துரும்? நடக்காது, நடக்க முடியாது. கத்துக்கணும். பிகாஸ் உடல் உறவு அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சர்வைவிங் ஸ்கில்ஸ் மாதிரி. அது வந்து ஒரு ஸ்கில், அது வந்து எல்லா ஆணும் வந்து கத்துக்கணும். புரியுதா நான் சொல்றது? ஒரு ஆணால வந்து அதை கத்துக்க முடியலன்னா there is nothing you can do for him. நீங்க வந்து அதிக நேரம் வந்து காமத்தால உடல் உறவு வச்சுக்கணும் அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அலையிறது. அதாவது எங்க பொம்பளை கிடைப்பா அவ கூட படுக்கணும்ன்ற ஆர்வம்ன்றது இல்ல, அவ கூட படுக்கணும் அப்படின்ற காம வெறி மட்டும் இல்ல. நீங்க வந்து ஆபாச படத்துல பாக்குற எல்லா காட்சிகளும் வந்து மறு ஒளிபரப்பு நீங்களே சொந்தமா செஞ்சு அத வீடியோ எடுத்து ரெடிட்ல நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நான் நிறைய ஹோம்மேட் வீடியோஸ் எல்லாம் ரெடிட்ல பல சப்ரெடிட்ஸ்ல பாத்திருக்கேன். ஒண்ணு கூட பேஷனட்டா வவுசாவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. டெஸ்பரேட்டா அலையிறவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நான் பாத்திருக்கேன். ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தெரியும் எது பேஷனட்டா இருக்கு, எது பேஷனட்டா இல்ல அப்படின்ட்டு. You're just forcing yourself onto a woman. அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் நேச்சுரலி உங்களுக்கு வராத வரைக்கும் அந்த சக்சஸ் உங்களை தேடி வராது. This is real.
நினைக்கல அந்த தருணத்துல நான் சும்மா சொல்றேன் அப்படின்ட்டுன்னு. See, Kama Sutra, book 5 on the conduct of a courtesan and book 6 about courtesan and extramarital affairs. நீங்க அத போய் பாருங்க, அதுல எழுதியிருக்கோம் தெல்ல தெளிவா. கணவன் ஆர்வம் இல்லாம and ஸ்கில்ஸ் இல்லாம, அதாவது ஆர்வம் மற்றும் ஸ்கில்ஸ் இல்லாம மற்றும் திறமை இல்லாத ஆணா இருந்தானா ஒரு பெண் வந்து நேச்சுரலி வந்து she will draw away. இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்காங்கன்னா, if her husband is inattentive or unskilled, she may naturally be drawn to another. நீங்க வந்து ஆர்வம் இல்லாம ஸ்கில்ஸ் இல்லாம வந்து உங்களோட பெண்ணை நீங்க அணுகுனீங்கன்னா அவன் நேச்சுரலி வந்து உங்ககிட்ட இருந்து விலகி வேறொரு ஆணை தேடி போவான் அப்படின்ட்டு. இவ்வளவு பேரு, இவ்வளவு சிறு வயசு ஆம்பளைங்க அண்டி அண்டி அண்டின்னு அலையிறாங்களே, இவங்க எல்லாம் யாரு? திருமணம் ஆன பெண் தானே. இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிற சில பெண்கள், சில ஆண்களோட பொண்டாட்டியா கூட இருக்கலாம் இல்லையா? உங்களோட பொண்டாட்டியா கூட இருக்கலாம். we will never know unless நீங்க உங்களோட வேஸ நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா no one can help you. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நழுவ விடுறது. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு சாதாரணமா வந்து உடல் உறவுல ஈடுபடுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் அடிக்கடி வந்து நீங்க வந்து எதிர்கொள்றது இல்ல. அப்படியே வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா, உங்களுக்கு வந்ததுன்னா, அதை வந்து நீங்க சரியான முறையில வந்து ஒரு பெண்ணோட உடலை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி திருப்திப்படுத்துறது, எப்படி சந்தோஷப்படுத்துறது, படுக்கை அறையில வந்து எப்படி உங்களோட ஸ்கில்ஸ வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்றது அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க என்ன செய்வீங்க? நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா அந்த ஆபாச காட்சியோட சீனு, அதை ரீக்ரியேட் பண்ணணும். அவளை இப்படி திருப்பி வச்சு இப்படி பண்ணணும், அவளை அப்படி திருப்பி வச்சேன், ஏன்னா அவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான், ஓ அவளை கேட்கலாமா, நம்ம வந்து வீடியோ எடுத்து ரெடிட்ல போடலாமா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கில் செட் என்ஹான்ஸ் பண்ணணும்ன்ற அக்கறை உங்களுக்கு இல்ல. பேசிக்கலி உங்களோட ஸ்கில் செட்ஸ், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க பயன்படுத்துறதே இல்ல. கடவுளுக்கு நல்லா தெரியும், உங்க மாதிரி ஆண்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா, வாய்ப்புகள் கொடுத்தா நீங்க அதை என்ன செய்வீங்க அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அப்படியே வச்சிருக்காரு உங்களைய. ரெடிட்ல திறக்கும் போதெல்லாம், இங்க யாராவது நிஜமாலுமே வந்து பெண்ணை சந்திக்கிறீங்களா, இங்க யாராவது நிஜமாலுமே பெண்கள் கூட உறவு வச்சுக்கிறீங்களா? எனக்கு வந்து பெண்கள் கூட உறவு வச்சுக்கிறதுக்கு யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. and you wonder why இல்லையா? ஏன்னா உங்களுக்கு வந்து உடல் உறவு உங்களுக்கு வந்து ரெண்டே விஷயம் தான். நீங்க உடல் உறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு நீங்க உலகத்துக்கே சொல்லி அதை பெருமையா வந்து நீங்க வந்து அதை பீத்தணும் உங்களுக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களோட காமம், அந்த செகண்ட்ல வந்து உங்களோட காமத்தை மட்டும் நீங்க திருப்திப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன புரியலன்னா, அதுக்கு அடுத்தது வந்து தொடர்ந்து அவ ஆசைப்படணும் உங்களைய. அதுதான் கோல். புரியுதா? இந்த 5 நிமிஷம் இல்ல வாழ்க்கை, இன்னும் 5 நாளைக்கு வாழ்க்கை கடக்கணும், இன்னும் 5 வருஷத்துக்கு வாழ்க்கை கடக்கணும். அத பத்தி ஃபியூச்சர் பத்தி நம்ம கவலைப்படலனாலும் ஃபியூச்சருக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணணும். கவலைப்படுறது வந்து நம்ம கையில இல்ல, ஆனா வந்து ப்ரிப்பரேஷன் நம்ம கையில இருக்கு, அதுதான் நம்ம கையில எடுத்துக்கணும் இல்லையா? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். Let's see. Book 2, Chapter 8 on the woman's desire. Each man should observe the nature of his lover and adapt to her type. ஒவ்வொரு ஆணும் தான் மனைவி, தன் காதலியோட நேச்சர், அவளோட உடல் அசைவு, அவளோட ஆசா பாசங்கள், அவளோட காமங்கள், இது எல்லாத்தையுமே வந்து படிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு நுணுக்கமா கவனிச்சுக்கிட்டு அவளோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவன் உருவாக்கிக்கணும். அவளோட டைப்புக்கு தகுந்த மாதிரி அவனை உருவாக்கிக்கணும். எப்படி அவனை உருவாக்குவான்? அவளை படிக்கலன்னா, ஆமாவா இல்ல மம்மி சொல்றது? திருத்திக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து வீடியோஸ காமிச்சு, போட்டோவை காமிச்சு, ஓ நான் போட்டேன்டா, நேத்து நான் போனேன்டா. நான் வந்து ரொம்ப ரொம்ப யங்கா இருந்த டைம்ல, என்னோட 20ஸ்ல இருந்த டைம்ல எனக்கு இந்தியால வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, ஆண் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது வந்து ஃபேஸ்புக் குரூப்ல இருந்தெல்லாம் பேசுவாங்களே, அதே மாதிரி ஜஸ்ட் வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேசுவாங்க, நேத்து நான் ஒருத்தி கூட போனேன், நேத்து எனக்கு ஒருத்தி கிடைச்சா. ஒரு தடவை சொல்லுவான் அவளை பத்தி,
மறுநாள் சொல்லும் போது அடுத்த தடவை சொல்லும் போது வேற ஒருத்தி இப்படி சொல்லுவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவதான் இருக்க மாட்டாள். அதுக்கப்புறம் பீத்தணும்னு அவசியம் இல்ல, பீத்தணும்னு அவசியமே இல்ல. பீத்திக்கிட்டு இருக்கிறவன் பீயதான் தின்னுவான் பிள்ளைங்களா. நீங்க அப்படி இருக்காதீங்க. பீத்தணும்ட்டு அவசியம் இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க தோலை தட்டி மச்சான் போட்டாண்டா போட்டாண்டா செம்மடா அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த ஈகோ உங்களுக்கு தேவையில்ல. அந்த வேலிடேஷனை நீங்க தேடுறீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு ஆம்பளையா. அது உங்களுக்கு தேவையில்ல. அவளோட தொடர்ந்து அவளோட ஆசையை நீங்க பெறணும். அவளோட காமத்தை தொடர்ந்து நீங்க தூண்டணும். அவளுக்கு அவ அடிக்கடி மதிக்கிற ஆளா, அடிக்கடி ஆசைப்படுற ஆளா, அவளோட காமத்தை தூண்டுற ஒரு ஆணா நீங்க உங்களால இருக்க முடிஞ்சா அங்கேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கத்தி கூவி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அவ உங்க கூட இருக்கும் போது உங்களோட வாழ்க்கை ஸ்ட்ரக்சர் மாறும் போதே அவங்களுக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்ட்டு. சத்தமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், பெட்ல படுக்கை அறையில எக்ஸலண்டான ஆம்பளைங்க யூஸ்வலி கத்தி கூவி அவங்களோட ஸ்கில்ஸ பத்தியோ இல்ல அவங்களோட ஜாமா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஸ்கில்ஸால காட்டுவாங்க அவங்க யாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ஆணா நீங்க உங்களை மாத்திக்கோங்க. மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்குற வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தணும். புரியுதா மம்மி சொல்றது? மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பொண்டாட்டி இல்ல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணுல இருந்து அப்படியே 100க்கு போயிடணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க. அதாவது என்னன்னா, உங்க பொண்டாட்டி கிட்ட நீங்க பாசமா பேசுறது இல்ல. உங்க பொண்டாட்டியோ இல்ல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்ல உங்க காதலியோ நீங்க அன்பா அரவணைக்கிறது இல்ல. அன்பா 4 வார்த்தை பேசுறது இல்ல. ஆனா உங்களை பார்த்தோன்னே உங்க மேல பாஞ்சி அது இதுன்னு செய்யணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. அதாவது எனக்கு புரியுது. நீங்க படத்துல பாத்துட்டு நீங்க இப்ப நினைக்கிறீங்க, ஓ அவங்க எல்லாமே அந்த கேர்ள்ஸ் எல்லாமே அவங்க ஆம்பளைங்க மேல தாவலியா? அந்த ஆம்பளைங்க எல்லாம் முதல்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது தானே? கண்ணு இருக்கு தானே? அவங்க பாக்குறதுக்கு முதல்ல எக்ஸ்ட்ரா கோர்ஜஸா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி அவங்க எப்படி அவங்களோட கேர்ள்ஸ் நடத்துவாங்க அப்படின்ட்டு நீங்க பாத்திருக்கீங்க தானே? அதுல வெரி வெரி மேஸ்குலின். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்லே they don't start with those scenes. gradually அது build ஆகும். பொண்ணுங்களுக்கு ஆண்களுக்கு இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க, ஃபைன். ஆனா எல்லா ஆண்களுக்கும் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். கொந்தளிக்காதீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னேன் இல்லையா மம்மி? எனக்கு தெரியும். என் பசங்க எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, என் பிள்ளைங்க எல்லாத்துலயும் வெரைட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். கொந்தளிக்காதீங்க, புரியுதா? கொந்தளிக்காதீங்க. ஆனா மம்மி என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு உடல் உறவு இங்கே இருந்து ஆரம்பிக்குது. தன்னோட புருஷன் இல்ல தன்னோட காதலன் தன்னை எப்படி நடத்துறா, தன்கிட்ட எப்படி பேசுறான், தனக்கு என்ன வாங்கி தரா, தன்னோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி எப்படி வச்சிருக்கா, அதுலதான் பொறுத்து இருக்கு. புரியுதா? நீங்க எந்த விதமான ஃபோர் பிளேயும் இல்லாம நிறைய வைஃப் மாருங்க என்கிட்ட சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அவருக்கு எது சரின்ட்டு நினைக்கிறோ அவர் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு போறாரு. நல்ல மனசன், என்ன பண்றது, நம்ம ஏதாவது சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்திடுவோமோ அப்படின்றதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன் அப்படின்ட்டு. உங்களோட மனைவிமார்கள் இல்ல உங்களோட காதலிமார்கள் எல்லாமே உங்களோட ஈகோ, உங்க ஃப்ராஜைலான ஈகோக்கு பயந்துகிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன புரியலன்னா, உங்களோட ஈகோவுக்கு பயந்துகிட்டு அவங்க எதுவுமே சொல்லாம இருந்தா நீங்க எப்படி உங்களை நீங்க எப்படி நீங்க உங்களை நீங்க முன்னேற்றுவீங்க? எப்படி உங்க தவறுகளை நீங்க திருத்திக்குவீங்க? விஷஸ் சைக்கோ. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது பாருங்களேன். அதை குறித்து நீங்க தான் பேசணும் உங்க காதலிங்கள்ட்ட. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, யூ நீட் டு ஸ்லோ டவுன். செக்ஸ் அப்படின்றது, உடல் உறவு அப்படின்றது அது ஒரு கலை. அந்த கலை வெறும் காமத்தை வச்சே அந்த கலையை நீங்க உருவாக்க முடியாது. அன்பு, அரவணைப்பு, ஆதரவு, நிறைய அறிவு, இதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த அறிவு இருந்ததுன்னா மத்ததெல்லாம் கரெக்டா வரும். ஆசை, ஆர்வம் இதெல்லாம் இருந்தாதான் நீங்க அந்த கலைய, உடல் உறவுன்ற கலையை நீங்க உருவாக்க முடியும். புரியுதா மம்மி சொல்றது? இத குறித்து நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கிறத இங்க கரெக்டா படிச்சிடுறேன். ட்ரீட் ஹர் வெல் வித் ரெஸ்பெக்ட். உங்களோட காதலியோ உங்களோட மனைவியோ மரியாதையோட நடத்துங்க. அவளோட உடலை நீங்க மரியாதையோட, ஆசையோட
வர்ணிக்கிறது மட்டும் இல்லாம அவளோட உடலை வந்து நீங்க அபிஷேகமா பார்த்தா அவ உங்களையே அவ உங்களை வந்து ஆசைப்படுவா, உங்க மேல அதிகம் ஆசைப்படுவா. அவ உங்களை ஆசைப்படும் போது உங்க மேல ஒரு மரியாதை வரும். உங்க மேல அவளுக்கு ஆசையும் மரியாதையும் வரும்போது உங்களோட உடல் உறவு, உங்க தாமத்திய உறவு வந்து 1000 மடங்கு அதிகரிக்கும். அதோட குவாலிட்டி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றேன். நம்மளோட முன்னோர்கள் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? புக் 2 சாப்டர் 6 வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லவ் மேக்கிங்ல வந்து a man who neglects the woman's enjoyment may lose her love and devotion. ஒரு ஆண் தன் காதலி அல்லது தன்னோட மனைவியோட காமம், ஆசா பாசங்கள் இது எல்லாத்தையுமே நிராகரிக்கிறானோ அவன் அவளோட அன்பையும் மரியாதையோ இழந்துருவான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. Make with it what you will. Okay? I'm not making up the words. It's in the book, honey. I'm not making up the words.